அனைவருக்கும் வணக்கம். 2 நாளாகவே சட்டசபை ரொம்ப பிஸியாக இருக்குது. சட்டசபையோட சமூக வலைதளம் ரொம்ப பிஸியாக இருக்குது. அதுக்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் பரிசாக வழங்கப்படும். அவர்களுக்கான படி மற்றும் ஊதியம், டிரைவருக்கான சேலரி, இந்தமாரி இதெல்லாம் அறிவிப்பு வெளியிடுது. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் இன்றைக்கி அது ரொம்ப காரசாரமாக சட்டசபையில் விவாதிக்கப்பட்டது. அதோட முக்கியமான சாராம்சமாக சொல்லணும்னா, இன்றைக்கி எதிர்கட்சி மாண்பு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு கார் வேணாம், நாங்கள் வேணான்னு எங்கள் மு.க. ஸ்டாலின் தலைமையில் எங்களுடைய திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு உங்களுக்கு கார் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருக்கு ஒரு எதிர்வாதம். இந்த ஆதவர்ச்சன் சார் அதுக்கு விவாதம் பண்ணால் உங்களுக்கு கொடுத்த எதிர்கட்சி தலைவருக்கு கொடுத்த புரோட்டோகால், அதாவது உங்களுக்கு கொடுத்த அரச பங்களாலாம் நீங்கள் வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் நிர்மல்குமார் சார், மாண்புமிகு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சார் அவருக்கு ஒரு இது சொல்ல சட்டசபையில் லைவ், அதாவது இதுக்கு முன்னாடி உண்மையிலேயே சட்டசபையில் முக்கியமான நிகழ்வு மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சட்டசபை லைவ் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாருமே டிவி, சீரியல், படங்கள்லாம் மறந்துட்டு சட்டசபை விவாதங்களை உன்னிப்பாக கவனிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு காரசாரமாக சட்டசபை நிகழ்வு நடக்குது. அப்படிங்கும்போது இதை உன்னிப்பாக தமிழ்நாடு பூராமே உன்னிப்பாக எல்லாருமே கவனித்து வராங்க. ஸோ சின்ன சின்ன நிகழ்வு கூட பெரிய மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் தங்களுடைய தொகுதிக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய தொகுதி மேட்டூர் தொகுதியில் எங்கள் பகுதி மேச்சேரி பகுதி. இந்த மேச்சேரி பகுதிக்கு தனி வட்டாரட்சி அலுவலகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய எம்எல்ஏ, மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் சதாசிவம் சார் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாத ஓமலூர் எம்எல்ஏ, எங்கள் சுற்றுவட்ட பகுதி நியர்பை இருக்கக்கூடிய மணி சார் அவர்கள் மாண்புமிகு எம்எல்ஏ சார் மணி சார் அவர்கள் இந்த மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் அமைக்கிறதுக்கு சம்மந்தமாக கீழே அண்டர் கிரவுண்டு அமைச்சிங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான அந்தந்த தொகுதியான எம்எல்ஏக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவங்க தொகுதிக்கு என்ன எம்எல்ஏ என்ன பேசுகிறாங்க, அவங்க எந்த மாதிரியான வார்த்தைகளை எப்படி நம்மளுக்கான பிரச்சனைகளை உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது இந்த அரசாங்கத்தில் நான் பாராட்டணும். ரொம்ப ஒரு முக்கியமான மிகப்பெரிய வெளிப்படைத்தன்மை என்னென்னா, நம்ம எம்எல்ஏ நமக்காக என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி மக்களும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் அதை பார்க்குறேன். உண்மையிலே இது பாராட்டத்தக்க விஷயங்கள். இது நம்ம அனைவருக்கும் வரவேற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இது ஆல்ரெடி இன்னைக்கு விஜயகாந்த் மனைவி அவர்கள் தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாங்க. இந்த கார்களுடைய இதுக்காக நம்ம விவசாய கடனை கூட நம்ம இது பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாரி கூட அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தமாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும்போது அனைத்து எம்எல்ஏக்களுமே எப்படி ஒரு எம்எல்ஏ அப்படிங்கும்போது ஒரு நியர்பை அவங்களுடைய சொத்து மதிப்பு இதெல்லாம் அவங்க அபிடபிட் தாக்கல் பண்ணது பார்க்கும்போது எல்லாருமே ஓரளவு மேக்ஸிமம் ஒரு 80% ஓரளவு வெல்த்தாக தான் இருக்காங்க. ஸோ அதை வேறு ஏதாவது இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், டிஎன்பிசியில் அதிக போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம், டிஎன்பிசி மூலம் அதிகமான பணியாளர்களை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு தமிழக